Hello friends, welcome to Ramesh Arisivai Kitchen. நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல்ல வெஜிடபிள் ஒயிட் குருமா எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். இந்த குருமா பாத்தீங்கன்னா சப்பாத்தி பூரிக்குலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த குருமா ரெசிபி செய்யறதுக்கு நம்ம கொஞ்சோண்டு பொருட்கள்லாம் சேர்த்து நம்ம மசாலா பொருள் மசாலா அரைச்சு வச்சுக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் தேங்காய் எடுத்துக்கோங்க. நறுக்கின தேங்காய் கொஞ்சோண்டு சேர்த்துட்டா போதும். இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இந்த சோம்பு தான் இந்த குருமாவுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. 3 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க பேஸ்டாக. இப்போ குருமா எப்படி தாளிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டுட்டு இதில் 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கலாம். இதில் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயத்து கூடவே கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவோட அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நான் கேரட் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர் இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கேரட்டும் பட்டாணி, உருளைக்கிழங்கு இது மட்டும் தான் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நான் பட்டாணியை நல்லா ஊற வச்சுட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த தண்ணியோடையே நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதில் நாம் அரைச்ச அந்த தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே பட்டாணியில் நல்லா வெந்துருச்சு. இந்த கேரட் வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா ஒரு 2-3 தடவை கொதிச்சு எல்லாம் அந்த பச்சை வாசனைலாம் போன அப்புறம் உங்களுக்கு சூப்பரான குருமா ரெடி ஆகிடும். நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல்லாம் எடுத்துட்டு நான் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இந்த குருமாவில் சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் உங்கள் இஷ்டம் போல் பீன்ஸ் சேர்த்துக்கலாம், காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம், ஃப்ரெஷ்ஷான பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். அதாவது ஃப்ரெஷ் பீன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதையும் சேர்த்துக்கலாம். சூப்பரான ஒரு ஒயிட் குருமா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேகிறதுக்கு ஒரு 2-3 கொதி நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சாலே போதும். உங்களுக்கு சூப்பரான குருமா ரெடி ஆகிடும். கடைசியாக அந்த ஃப்ளேவருக்காக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஒயிட் குருமா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய டைப்ஸ் ஆஃப் குருமா, மசாலா, இந்த சப்பாத்தி சைடிஷ் ரெசிபீஸ்லாம் இருக்குது. அதோட லிங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லைன்னா வீடியோவில் எண்டு ஸ்க்ரீன் ஐகார்டில் எல்லாத்துலேயும் வரும். கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.